அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு பொட்டுக்கடலையும் பாலும் வச்சு ஒரு ஸ்வீட்டு செய்ய போகிறேன். பொட்டுக்கடலை ஒரு பவுல் எடுத்திருக்கேன். சர்க்கரை, நாட்டு சர்க்கரை ஒரு பவுல் பால், காய்ச்சின பால், 5 ஸ்பூன், 3/4 பவுல் நெய் எடுத்திருக்கேன். இது ஒரு 5 ஸ்பூன் இருக்கும். 5 ஏலக்காய், முந்திரி பருப்பு 20 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இன்னும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணிடலாம். பால், காய்ச்சின பால் தான் நான் ஊற்றுதேன். பொட்டுக்கடலை, பால் நல்லா கெட்டியாக இருக்கணும். நீ இது கொஞ்சம் வேகட்டு, இப்படி பபிள்ஸ் வரணும். இன்னும் கொஞ்சம் வேகட்டு. இப்போ இது வெந்தாச்சு, பாலும் கொஞ்சம் வத்தியாச்சு. இன்னும் நம்ம இப்படியே இறக்கி வச்சு ஆறுனோர்னு மிக்சியில் அடிக்கணும். இன்னும் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த அவிச்சது எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் நம்ம போடலாம். முந்திரி பருப்பு, ஏலக்காய், 5 எல்லாத்தையும் மிக்சியில் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். எடுத்து இப்படி கெட்டியாக பேஸ்ட்டு மாதிரி இருக்கு. நமக்கு இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி இன்னும் ஒருக்க நமக்கு அடிக்கலாம். ரெண்டாவது ஒருக்க நான் அடிச்சிட்டு வந்துட்டேன். நல்லா பேஸ்ட்டு மாதிரி இருக்கு. இன்னும் நம்ம ஒரு தவால் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுதேன். இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு. அடித்த பேஸ்ட்டை இதில் ஊற்றணும். நெய் விட்டு இப்படி நல்லா கிளறி விடணும். இப்போ நாட்டு சர்க்கரையை போட்டுடலாம். நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா இப்படி கிளறி விடணும். தீயை சிம்மில் வச்சுட்டே இதை நமக்கு செய்யணும். ஏன்னா கூட்டி வச்சிடக்கூடாது, கட்டி பிடிச்சிடும். இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுதேன். இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுதேன். பாருங்க, இப்படி திரண்டு வரணும். இப்படி சட்டியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். இன்னும் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நெய் தடவிருக்கேன். இதில் ஒரு 10 முந்திரி டெக்கரேஷனுக்கு போட்டிருக்கேன். இதை போட்டு இப்படி சமமாக பரத்தி விட்டுறலாம். ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றலாம். பிளேட்டில்
இருந்து இப்போ இதில் பிளேட்டில் மாற்றியாச்சு, மண் பிளேட்டில் மாற்றிட்டேன். இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்ப்போம். எவ்வளவு சாஃப்டாக அப்படி வருது பாருங்க. நான் கட் பண்ணுவேன். எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. கட் பண்ணோன்னே நான் பாருங்க கட் பண்ணி எடுத்தேன். அழகாக இருக்கு. இது வந்து ஒரு பால்கோவா மாதிரி நல்ல அழகான ரெசிபி. இதே மாதிரி நீங்கள் நான் வச்ச மாதிரியே வீட்டில் நீங்கள் செய்து பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலையும் பாலும் நாட்டு சர்க்கரை, வேறு எதுவும் கிடையாது. பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.